ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்க ரஞ்சி. இன்னைக்கு அக்டோபர் 9 டே 4 பிக் பாஸ் எபிசோட்ல என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான டங்கு டங்குன்னு தட்டிடுங்க. அப்பதான் நான் போஸ்ட் பண்ற ஒரு வீடியோ உங்களுக்கு ஆன் டைம்ல வந்து சேரும். ஃபர்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட விக்ரம் வந்து தூங்காம வந்து உட்காந்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல வந்து தண்ணி வந்து வருது. அந்த வெளியில வந்து டேப்லேருந்து வரும் இல்லையா? வருது. உடனே ஓடி போயிட்டு கம்ருதீனை எழுப்புறாங்க, சபரி எழுப்புறாங்க. 2 பேரும் அசந்து தூங்குனதுனால எழுந்திரிக்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா, தண்ணி வந்து 10 செகண்ட் வரைக்கும் தான் வரும் இல்லையா? அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடும். அதுக்கப்புறம் கம்ருதீன் வந்தும் யூஸ் இல்லாம தான் போச்சு. தண்ணி வந்து ஸ்டாப் ஆயிடுது. அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி நெறைய அப்பப்போ வந்து மிஸ் பண்ணிட்டே இருந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு பெரிய சம்பவமா வந்து பிக் பாஸ் பண்ணிட்டாப்ல. கீழ விழுந்த தண்ணிய கூட வந்து நம்மளோட கம்ருதீனும் அண்ட் விக்ரமும் வந்து அள்ளி அந்த பக்கெட்ல போடுறத நம்மளால பார்க்க முடியுது. ஸோ இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கீழேருந்து அள்ளி போட்டாலும் நிறைய லிட்டர் வந்து வேஸ்ட் பண்ணியிருக்கிறதா வந்து நம்மளால் பார்க்க முடியுது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, திவாகர் அவர்கள் வந்து நேராக ஸ்விம்மிங் பூலில் போயிட்டு ஒரு பக்கெட்டில் தண்ணி எடுக்கிறாங்க. ஆக்சுவலி அது எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கிறீங்க, எடுக்காதீங்க அப்படின்னு சொன்னாலும் மனுஷன் கேட்குற மாதிரி இல்லை. எடுத்துகிட்டு போகிறாங்க. அதை நம்ம பார்க்குறோம். அடுத்து திருப்பி வந்து டேப்பில் தண்ணி வரும்போது கடகடன்னு சொல்லிட்டு போய் வைக்கிறாங்க. நம்மளுக்கு கடகடன்று தான் தெரியுது. ஆனால் 10 செகண்ட் டிலே அண்ட் சில செகண்ட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக ஆகிடுறது, இதெல்லாம் நடக்க தான் செய்யுது. அண்ட் அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, கம்ருதீன் கிட்ட பெர்மிஷன் எதுவும் கேட்காம, சபரி கிட்ட எந்த பெர்மிஷனும் கேட்காம திரும்பவும் திவாகர் வந்து அந்த டேங்க்ல இருந்து ஒரு பாட்டில் தண்ணி வந்து எடுக்கிறாங்க. திவாகர் கிட்ட வந்துட்டு ஏன் இப்படி பண்ணுறீங்க, என்னன்னாலும் அவர் வந்து சூப்பர்வைசர் ஒரு ரோலில் இருக்கார் இல்லையா, ஒரு பொசிஷனில் இருக்கார் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஆதிரியும் எஃப்ஜேயும் பேசும்போது அவர் பாடி ஷேமிங்லாம் பண்ணுவார், கண்டபடி பேசுவார். நான் எதுக்கு மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆட்டிடியூடாக வந்து திவாகர் வந்து தண்ணியெல்லாம் நான் கேட்க மாட்டேன், எனக்கு தோணுச்சுன்னா நான் எடுத்துப்பேன் அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. ப்ரஷ் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் வாஷ் பண்ணும்போது நம்மளோட கம்ருதீன் வந்து கதவு கிட்ட வந்து சொல்கிறாங்க, அதாவது நான் வாண்டடாக வந்து பாடி ஷேம்லாம் பண்ணல, இருந்தாலும் நீங்கள் பண்ணுறது அப்படி தான் இருக்குது அப்படின்னும் போது நம்மளோட பார்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னென்னாலும் கலாய்க்கிறத வந்து ஒரு வரைமுறையோடு பண்ணால் பெட்டராக இருக்கும், ஸ்போர்ட்டிவாக எடுக்கணும்லாம் அவசியம் கிடையாது, இது வந்து பாடி ஷேமிங் விஷயம் வந்து அவ்வளோனும் நார்மலான விஷயம் கிடையாது அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பேச்சு ஓடிட்டுருக்கு. அடுத்து மார்னிங் ஆக்டிவிட்டி அது என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர்மெலன் அகாடமி அப்படிங்கிறது தான் டாஸ்கோட பேர். அது என்னென்னா, சினிமா கதாபாத்திரமை வந்து கோச்சிங் மாஸ்டராக இருந்து நம்மளோட திவாகர் வந்து கோச் பண்ணணும், ட்ரெயின் பண்ணணும். நம்ம கண்டஸ்டன்ட் வந்து அதுக்கேற்ற மாதிரி வந்து என்ன சொல்கிறது, நடித்து காட்டணும். நடிப்பரக்கன் பட்டம் வந்து கடைசியில் கொடுக்கணுமா. துஷார் வந்து சுல்லான் டைலாக் பேசுகிறாங்க, வினோத் வந்து காதல் பட கிளைமேக்ஸு, அண்ட் விஜய் பார் வந்து ஏழை இசுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைலாக் வரும் இல்லையா, அதை வரை எட்டி மிதித்து பண்ணதெல்லாம் வந்து ரியலிஸ்டிக்காக இருந்தது. உண்மையாகவே எட்டி மிதித்த மாதிரி தான் எனக்கே தோணுச்சுங்க. அண்ட் அதுக்கடுத்தது இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் டைலாக் வந்து சொல்லி கொடுத்த ட்ரெயினரை விட அந்த பண்ண ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப நல்லா பண்ணாப்புல. அதை வந்து நம்ம கண்டிப்பாக பாராட்டி ஆகணும். வேறு லெவலில் பண்ணாங்க. எஸ்பெஷலி எனக்கு விக்ரம் கிட்ட என்ன பிடிச்சது அப்படின்னா, அந்த லாஸ்ட்டில் அந்த சிரித்த விதம் அது வந்து வேறு லெவலுங்க. கடைசியில் வந்து அதுக்கு வந்து ஒரு சபாஷ் சொல்லிடலாம். நடிப்பரக்கன் பிக் பாஸில் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரெஸ் பண்ணி கொடுக்குறாப்புல நம்மளோட திவாகர். ஏன்னா நடிப்பரக்கன் வெளியில் அவங்க தான் அப்படிங்கிறது அவங்களே நினச்சிட்ருக்காங்க இல்லையா, அதனால் பிக் பாஸ்லேயாமா. அடுத்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்கு வந்து வடை வந்து ரெடி பண்ணுறாங்க. நந்தினி வந்து எனக்கு வடை ரொம்ப பிடிக்கும், இப்படி வெறுப்பேற்றுறீங்களே பிக் பாஸ், என்னால் சாப்பிடாமல் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு கையில் கொஞ்ச நேரம் வச்சுக்கிறேன், மோந்து பார்த்துக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடாம வந்து அவங்க பார்த்துட்டு இருந்த விதம் வந்து பாவமாக தான் இருந்துச்சு. சாப்பிட்ருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அரோரெல்லாம் போயிட்டு வந்து பிடிச்சி இழுத்துட்டு வர்றது, அதெல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அதற்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, ஒரு ஆள் வேலைக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ரூமில். நெக்ஸ்ட்டு பிக் பாஸ் வந்து ஹவுஸ்மேட்ஸ் எல்லார்கிட்டையும் பேசுகிறாங்க. என்னன்னா, இப்போ தண்ணி எவ்வளோ இருக்கும்ன்ட்டு ஒரு ஐடியா இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. 50 லிட்டர் கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சபரி சொல்கிறாங்க. உடனே வந்து கம்ருதீன் வந்து நான் ஒரு தடவை மிஸ் பண்ணிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும், பிக் பாஸ் வந்து குறும்படம் உங்களுக்கு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை வந்து கம்ருதீன் சபரி மிஸ் பண்ணதை வந்து காட்டுறாங்க. இதில் மெயினாக வந்து 2 தடவை வந்து பார்வதி ஃபைட் அப்போது நம்மளே பேசியிருந்தோம் இல்லையா, வீட்டுக்குள்ளே வந்து ஃபைட் விஷயம் பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கம்ருதீனும் சபரியும் வெளியில் இருந்திருக்கணும், மிஸ் பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு. அது இல்லாமல் நேற்றுக்கு தூங்குனது இந்த விஷயம்லாம் வருது. அண்ட் திவாகர்
வந்து அந்த பக்கெட்டில் எடுத்துகிட்டு போகிற டைமும் டிலே பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் வந்து லைனாக வந்து போட்டு காட்டுறாங்க. அதாவது 4வது நாளே குறும்படமா அப்படின்னு சொல்லிட்டு செம்ம ஆச்சரியத்தில் வந்து பிக் பாஸ் போகுது அப்படின்ட்டு சொல்லலாம். இதில் செம காமெடி என்னென்னா, திவாகர் வந்து இதெல்லாம் டெலிகாஸ்ட் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறதும், சபரி வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க சிரிக்கிறத, அண்டு விக்ரமும் சிரிக்கிறத கண்ட்ரோல் பண்ணிக்கிறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து சொல்கிறாங்க என்னென்னா, உங்களுக்கு வந்து தண்ணி இல்லாதது கூட பிரச்சனை இல்லை, டெலிகாஸ்ட் ஆகிடுச்சான்றதான் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் விக்ரமாக இருக்கட்டும், கனியாக இருக்கட்டும், பாருவாக இருக்கட்டும், நந்தினி, ஆதிரி, இவங்க எல்லாருமே வந்து கம்ப்ளைண்ட்டை வந்து எடுத்து வைக்கிறாங்க. என்னென்னா, ஒரு ரோல் முக்கியமான ஒரு பொசிஷனில் இருக்கும்போது உள்ளே வந்து வீட்டுக்குள்ளே இருக்கணும், தூங்கணும், இந்த மாதிரிலாம் இல்லாமல் நீங்கள் வந்து வெளியில் பார்த்துட்டு இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பிக் பாஸே கேட்குறாங்க, போட்டி ஆரம்பிக்கலை 4 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே தூக்கமா, மக்களுக்கு வந்து நீங்கள் தூங்குறீங்க, டயர்டாக இருக்கீங்க அப்படின்லாம் நான் சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லி பிக் பாஸ் கேட்குறாங்க. பிக் பாஸ் செம கோவத்தில் இருக்கிறது தெரியுதுங்க. அண்ட் எல்லாரும் வந்து அவங்கவுங்க பாயிண்ட்ஸை வந்து எடுத்து வைக்கிறாங்க, இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு. அப்போ சபரி என்ன சொல்கிறாங்கன்னா, வெறுமனே கம்ருதீன் மேலே தப்புலாம் கிடையாது, என் மேலேயும் தப்பு இருக்குது, ஏன்னா நானும் இந்த பொறுப்பில் இருக்கேன் அப்படின்னும் போது, நம்மளோட ஆதிரி என்ன சொல்கிறாங்கன்னா, உள்ளே என்டர்டெயின்மெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு வரீங்க, ஆனால் உள்ளே ஒன்றுமே நடக்காது, வீட்டுக்குள்ளே ஒன்றுமே நடக்காதப்போ இவங்க வந்துடுறாங்களாம் கம்ருதீன், வெளியில் வந்து அவ்வளோவா இருக்குல்ல, இதனால தான் இவ்வளோ மிஸ் ஆகுதுன்னும் போது, அதெல்லாம் நீ பேசக்கூடாது அப்படிங்கிற மாதிரி கம்ருதீன் சொல்கிறாங்க. அப்போது ஆதிரி என்னன்னா, என்னன்னாலும் எனக்கு தண்ணி இல்லாமல் தானே போகுது, நான் பேச தானே செய்வேன் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. ஆதிரி வந்து 4 வருஷமாக பிக் பாஸ் வந்து ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி அவங்க பாயிண்ட்ஸை வந்து சூப்பராக எடுத்து வைக்கிறாங்க அப்படின்ட்டு சொல்லலாம். கம்ருதீனும் ஆதிரியும் வந்து ஒரே சீரியல் நடிச்சிருந்தாங்க, மகாநதி. அதுக்கப்புறம் இவங்க டிஸ்கண்டினியூ பண்ணியிருந்தாங்க அந்த சீரியலில் ஆதிரி. ஸோ அந்த ஒரு காம்போ வந்து ஃபைட்டு இங்கே போட்டுட்ருக்கிறத பார்க்கும்போது டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்குது. ஆக்சுவலி அந்த சீரியலில் நானும் கொஞ்சம் பார்த்துருக்கேன், அதனால் இவங்க 2 பேரையும் முன்னாடியே தெரியும். பார்க்கும்போது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபைட்டு தாங்க. இந்த மாதிரி ஒருத்தரும் வந்து அவங்களோட ஒப்பீனியனை எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து வந்து கேப்டன்ஷிப் டாஸ்க்குக்கான செகண்ட் ரவுண்டு வந்து ஸ்டார்ட் ஆகுது. இதில் வந்து என்னென்னா 8 பேர் வந்து ப்ளே பண்ணோம். 5 ஹேங்கர் இருக்குமா, அழுக்கு ஆக்குன ஜீன் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து வாஷ் பண்ணி அந்த 5 ஹேங்கரில் யார் போடுறாங்களோ இந்த 8 பேர்லேருந்து அவங்கள நெக்ஸ்ட் லெவல் யார் போவாங்கன்னு சொல்லிட்டு சூப்பர் டீலக்ஸ் ரூமில் இருக்கவங்க வந்து ஜட்ஜ் பண்ணுவாங்களாம். ஸோ இதுதான். ஸோ 3 பேர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எவிக்ட் ஆகிடுவாங்க. இதில் வந்து சபரி, பிரவீன்ராஜ், துஷார், கெமி, பார்வதி, நந்தினி, ஆதிரை, இவங்க 8 பேர் வந்து இந்த கேமில் வந்து விளையாடுறாங்க. இதில் ஜீன் எடுத்த பிறகு தான் தண்ணி எடுக்கணும். ஆனால் நம்ம பார்வதி வந்து ஜீன் எடுக்காமல் வந்து தண்ணி எடுத்ததுனால கெமிக்கும் பார்வதிக்கும் சண்டை, பேய்க்கும் சண்டை, அந்த மாதிரி சொல்கிறேன். கெமிக்கும் பார்வதிக்கும் சண்டை. கடைசியில் பார்த்தா அந்த தண்ணியை கீழே கொட்டிடுறாங்க. ஆனால் பார்வதி என்ன சொல்கிறாங்கன்னா, ஜீன் எடுத்த பிறகு தான் தண்ணி எடுக்கணும் அப்படின்லாம் வந்து கேட்ட மாதிரிலாம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபைனலி வந்து வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சொல்கிறதுனால பாரு வந்து அக்செப்ட் பண்ண மாதிரி அக்செப்ட் பண்ணாலும் அதுக்கப்புறம் உட்காந்து அழுறாங்க. தாங்க முடியல, ஐயோயோ என்னை அடிச்சிட்டாலே, என்னை இப்படி பண்ணிட்டாலேன்னு சொல்லிட்டு அழுறாங்க. வர பார்வதியோட பிரச்சனை வந்து கொஞ்சம் பெரிய பிரச்சனையாகவே தான் போயிட்டுருக்கு. கெமியோட பிரச்சனையாக தாங்க. இவங்க 2 பேர் இல்லாமல் எபிசோடே இல்லை பார்த்தீங்களா. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு பக்கம் போயிட்டுருக்க. பிரவீன்ராஜும் துஷாரும் ரொம்ப சீரியஸாக வந்து அந்த ஜீனை வந்து தோக்கிறாங்க. ஈவன் ஆதிரை கூட. இதில் வந்து கெமி தோக்கிறதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை, நந்தினி தோக்கிறதெல்லாம் நான் பார்க்கவே இல்லை. இவங்கெல்லாம் வந்து தோச்சாங்களா இல்லையானே தெரியல. கடைசியில் பார்த்தா ஈவன் சபரி கூட அவ்வளோவா தோச்ச மாதிரியே இல்லை. துஷார் வந்து டாஸ்க் பீஸ்ட் தாங்க. இது வந்து நான் நேற்றுக்கே நினச்சேன், வேறு அந்த ஒரு ஃபஸ்ட்டு டாஸ்கில் இது செகண்ட் டாஸ்க்கு. துஷாரோட டாஸ்கோட லெவல் வந்து வேறு லெவல். கண்டிப்பாக வந்து அவங்க விளையாடும் போது அந்த சுற்றி என்ன நடக்குது, சுற்றி உள்ளவங்க யார் எதுவுமே பார்க்காம ஒரு வேறு லெவலில் பண்ணுறாங்க. ஃபைனலி வந்து பார்த்திங்கன்னா துஷார் அண்ட் நம்மளோட பிரவீன்ராஜ், ஆதிரை 3 பேர் வந்து அடுத்த லெவலுக்கு போகிறாங்க. 5 பேரில் வந்து 2 பேர் வந்து ஒழுங்காக தோக்கில போல இருக்குது. ஸோ 3 பேர் மட்டும்தான் குவாலிட்டி செக் மூலிமா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு போகிறாங்க. நெக்ஸ்ட் வந்து கதை சொல்லும் நேரம். நம்ம கதை வந்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். ஆதிரை, பிரவீன் காந்தி, கலையரசன், இவங்க 3 பேர் தான் கதை சொல்கிறாங்க. இதில் ஆதிரை வந்து என்னென்னா, சினிமா ஆசையில் நான் இருந்தேன், ஆங்கர் ஆகணும்னு பார்த்தேன். ஆடிஷன் வர டைமில் பார்த்தா பிகில் ஆடிஷன் இருக்குதுன்னு கேள்விப்பட்டதுக்கப்புறம் ஆக்டர் விஜய் வந்து என்னோடய ஃபேவரெட், அவங்க கூட நடிக்கிற மாதிரி எனக்கு வந்து ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் ஃபேமிலியில் பார்க்குற பார்வையே வந்து வேறு மாதிரி ஆச்சு. அண்ட் எந்த சொந்தக்காரங்களாம் வந்து தப்பாக பேசினாங்களோ அந்த சொந்தக்காரங்களோட பசங்களையே வந்து ஆக்டிங்க்கெலாம் அனுப்புகிற அளவுக்கு நான் இன்ஸ்பயர் பண்ணியிருக்கேன் ஏதோ ஒரு வகையில் அப்படின்னு பார்க்கும்போது பெருமையாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க.
அடுத்து நம்மளோட பிரவீன் காந்தி வந்து டைரெக்டாக வந்து அவங்களோட ஸ்டோரி ஆரம்பிக்காம நான் நான் என்ற தலைப்பு அப்படின்னு ஆரம்பிக்கும் போது விஜய் பாரு சும்மாவாவது இருக்கணும், எப்படினாலும் அவங்களுக்கு கொடுத்த குறிப்பிட்ட டைமுக்குள்ளே தான் பேச போகிறாங்க, அப்படி இல்லைனா பிக் பாஸே ஸ்டாப் பண்ணிவிடுவாங்க. அது இல்லாமல் விஜய் பாரு வந்து சார் நீங்கள் வந்து வேறு ஏதோ பேசுகிறீங்க அப்படின்ற மாதிரி இது பண்ணும்போது இவங்க வந்து பிரவீன் காந்தி வந்து கோவப்பட்டுடுறாங்க. அதுக்கடுத்து கால் மேலே கால் போடுறாங்க, கால் ஆட்டுறாங்க. ஆக்சுவலி அதை நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அது வந்து பிரவீன் காந்திக்கு டென்ஷன் ஆகிடுது. அது எதுக்கு டென்ஷன் ஆச்சுன்னு தெரியல, ஏன் பார்வையே ஃபோக்கஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரியல. நம்மளோட பிரவீன் காந்தி கதை வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி ரட்சகன் வந்து நான் எடுத்தேன், நான் வந்து ஒரு குறிக்கோளோட ஒரு என்ன சொல்கிறது முன்னேறுன்ற வெறியில் வந்து நான் உழைச்சேன், திரிஷாவை நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதற்கிடையில் வந்து துஷாரோட தோளில் வந்து அரோரா சாஞ்சிட்ருக்கிறது எனக்கே காண்டாச்சுங்க. எதுக்கு அப்படின்னு, ஏன்னா துஷார் வந்து வேறு லெவலில் கேம் விளையாடுவாங்க அப்படிங்கிறது அந்த டாஸ்கில் விளையாடும் போதே தெரியுது. இது வரைக்கும் வந்து ரொம்ப பேசுகிற மாதிரி தெரியல. மற்ற என்ன சொல்கிறது அந்த வீண் பேச்செலாம் நிறைய பேர் பேசுவாங்க இல்லையா, பின்னாடி பேசுகிறது அண்ட் நிறைய வந்து அன்வான்ட் டாக்ஸு அதெல்லாம் இருக்கும் இல்லையா, அது எதுவுமே அவ்வளோவா துஷார்கிட்ட இருந்த மாதிரி தெரில. பட் அரோரா வந்து துஷார் கூடவே இருக்கிறாங்க, தோல்லெல்லாம் செய்கிறது கடுப்பாக தான் இருக்குது. பார்ப்போம். ஐயோ அது சீக்கிரம் வந்து ஸ்டாப் வாட்ச்லாம் நல்லாயிருக்குங்க. அடுத்து கலையரசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, என்னோடய பேர் வந்து மகாகவி கலையரசன் அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொல்கிறாங்க. அதற்கு அடுத்தது வந்து நான் 7 முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன் நாட்டுப்புற கலைக்காக அப்படிங்கிறாங்க. அந்த பறை இசை அந்த மாதிரி நாட்டுப்புற இசையெல்லாம் வந்து பாடத்திட்டத்தில் வந்து சேர்த்ததுக்கு ஏன் பங்கும் இருக்குது அப்படின்னதாக இருக்கட்டும். அண்ட் அவங்களோட ஒய்ஃபு அண்ட் ஒரு சிலருக்குலாம் வந்து தேங்க்ஸ் சொன்னது. ஆனால் சூப்பராக பேசுனாங்கங்க, ஏதோ ஒரு கோயிலில் உட்காந்துட்டு கேட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது சபரி கரெக்டாக வந்து வாட்டர் வந்து இந்த தடவை பிடிச்சிட்டாங்க. அதற்கு அடுத்தது நைட் டாக், ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து என்னென்னா அந்த தண்ணி விழுற இடத்துலையே வந்து படுத்திருந்தா என்ன, அப்போ மூக்குக்குள்ளே போச்சுன்னா செத்துருவாங்களே அப்படின்னும் போது அப்போ செத்தா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க மற்ற ஹவுஸ்மேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டாஸ்க் அவங்களுக்குள்ளே வச்சு விளையாடுறாங்க. அந்த டைமில் வந்து நந்தினி எப்படி பண்ணுவாங்கன்னும் போது நந்தினி சிரிச்சிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே என்ன சொல்கிறது பயங்கரமாக சிரித்த மாதிரி பண்ணது வந்து எஃப்ஜே, அப்புறம் விக்ரம் வந்து மாறி மாறி பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் எஃப்ஜே கொஞ்சம் ஓவராக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை நந்தினி பார்த்துட்டு அழ ஆரம்பித்து கத்த ஆரம்பித்து அவங்க டிப்ரெஷனுக்கு போயிட்டு வேறு லெவல் பண்ணிட்டாங்க. கனி சமாதானப்படுத்துகிறாங்க, சபரி சமாதானப்படுத்துகிறாங்க, பிரவீன் சமாதானப்படுத்துகிறாங்க. ஆனால் ஆகிற மாதிரி தெரியல. அவங்க வந்து கிளம்பணும் அப்படிங்கிற மாதிரி ஆயிட்டாங்க. பயங்கர டிப்ரெஷனோட எக்ஸ்ட்ரீம் லெவல் போயிட்டாங்க. நான் வந்து சந்தோஷமாக இருக்கிறதே வந்து இந்த வீட்டில் தான் சிரிக்கிறேன், மற்றபடி வெளியிலலாம் நான் இப்படி இல்லை, ஆனால் என்னை வந்து எப்போவுமே சிரிக்கிறேன்னு சொல்கிறது வந்து எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. இதெல்லாம் நடக்குது. நாளைக்கு நான் உங்களை சந்திக்கிறேன். நாளைக்கு ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும்னு நினைக்கிறேன். Until then, it's me Ranji signing off. Take care. Bye-bye.